பிரைஸ் தி லார்ட். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தால் நீங்கள் எல்லாவற்றிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவர்களாக தான் இருப்பீர்கள். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையை ஆடுகளை மேய்க்கிறவனாக தொடங்கினார். பின் நாட்களில் கோலியாத்தை முறியடித்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று புகழப்பட்டவனாக மாறினான். பின்பாக இதன் நிமித்தம் சவுல் ராஜா அவனை பகைக்கிறவனாக மாறினார். அநேக நெருக்கங்களையும் பாடுகளையும் தூசணங்களையும் தாங்கிக் கொண்டு ஜீவிக்கிற மனிதனாக தான் இருந்தார் தாவீது ராஜா. ஆனாலும் அவர் ஒரு நாளும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகவில்லை. அவரோடு அவர் இருந்து அவரை பாடி சங்கீதங்களின் வாயிலாக துதித்து கொண்டிருந்தார். இதன் நிமித்தம் தாவீது ராஜா நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறவராக தான் இருந்தார். பின் நாட்களில் இஸ்ரவேலை ஆளுகிற 2ஆம் ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான். பின் நாட்களில் தன்னை அழிக்க வேண்டும் என்று வகை தேடி சுற்றி திரிந்த வெறிக்கொண்டு அலைந்த அந்த சவுலின் குடும்பத்தையே போசிக்கிற மனிதனாகவும் மாறினார். இப்படியாக தான் உங்களோடும் இன்று கர்த்தர் இருப்பாரானால் இன்றைக்கு நீங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, சீக்கிரத்தில் எல்லா நெருக்கங்களில் இருந்தும் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா விதமான பாடுகளில் இருந்தும் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். எல்லா விதமான அவமானங்களில் இருந்தும் நிந்தைகளில் இருந்தும் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை யாரெல்லாம் தூசித்தார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, நிந்தித்தார்களோ, அவர்கள் முன்பாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து வாழ செய்ய வல்ல தேவனாக தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதற்காக தான் உங்களுக்காக, உங்கள் நிமித்தம் உங்களுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். உங்களை பின்தொடர்கிற இந்த தாவீதை தொடர்ந்தது போன்ற உபத்திரவங்கள், குடும்ப சாபங்கள், குடும்ப பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். அதை விசுவாசித்து அவருடைய கரத்தில் நீங்கள் அதை அறிக்கை செய்து நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய எல்லா பாடுகளையும் நீக்கி உங்களையும் தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தின கர்த்தர் உங்களை எல்லா வகையிலும் ஆசீர்வதித்து விருத்தியடை செய்ய வல்லவராக தான் இருக்கிறார். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் உங்களை விருத்தியடையத்தான் செய்வார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் ஆவியின் கனிகளால் உங்களை நிரப்பி, பரிசுத்த ஆவியின் வரங்களாலும் வல்லமைகளாலும் உங்களை நிரப்பி உங்களை அதிலும் விருத்தியடைய செய்ய வல்ல தேவனாக தான் இருக்கிறார். மேலும் பரிசுத்த வாழ்க்கையிலும் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு நேராக விருத்தியடைய செய்ய வல்ல தேவனாக தான் இருக்கிறார். சகலவற்றிலும் உங்களை வாழ்ந்து சுகித்திருக்க செய்கிற தேவனாக தான் அவர் இருக்கிறார். இன்றைக்கு அப்பேற்பட்ட தேவனாகிய உங்களுக்காக பலியான, உங்களுக்காக மேன்மைகளை விட்டு சிறுமையாக தன்னை தாழ்த்தி வந்த தேவனை நோக்கி கண்ணோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை காண்பீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள், விருத்தியை காண்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.